ஸ்பாட்லைட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்தி. விஜய் இன்னும் 2-3 நாளில் விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு விழுது, எத்தனை சதவீதம் பதிவாக இருக்குதுங்கிறத வச்சு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரிஞ்சிடும். இவ்வளோ ஓட்டு போயிருக்கு, அதனால் விஜய்க்கு ஜாஸ்தி ஓட்டு விழுந்துருக்குது, இல்லை இவ்வளோ தான் போயிருக்குது, வழக்கமான ஓட்டு தான் விழுந்திருக்கும் அப்படின்றது தெரிய வந்துடும். ஆனால் இந்த நேரத்தில் விஜயோடைய மனைவி பரஸ்பர விவாகரத்திற்கு விஜய் எலெக்ஷன் கமிஷனுக்கு காட்டிய சொத்து மதிப்பின்படி 250 கோடி ரூபாய் அவருக்கு மட்டும் வேண்டுமென கேட்டிருக்கிறாரு. அதாவது மனைவியாக பரஸ்பர விவாகரத்தை நான் தரணுன்னா எனக்கு மட்டும் 250 கோடி கொடு, இது இல்லாமல் மகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாதா ஒரு தகவல் பிரபல சேனல்களில் வந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு அதுக்கு விஜய் 35 கோடி கொடுக்கறதா மனைவிக்கு மட்டும், மகனையும் மகளையும் தாம் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இவர் பார்த்து பாருங்க, ஏற்கனவே சொத்து பட்டியல்லையே கடன் கொடுத்ததா எழுதி வச்சிருக்கிறாரு. மகனையும் மகளையும் இவர் பார்த்துப்பாரா? ஏற்கனவே மகன் இவரை அறைந்து விட்டதாகவும் ஒரு தகவல். அம்மாட்ட வம்பு பண்ணிட்டு கூட நடிக்கிற அதான் 2 நடிகைகள் இவருடன் கிசுகிசுக்கப்படுகிறார்களே, அவர்களுடன் சுற்றிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே மகன் ஓங்கி அறைந்து விட்டதாகவும், அதனால தான் பையனுக்கு சினிமாவில் இவர் எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்கிறதாகவும் ஒரு தகவல். அதில் உண்மை இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பையன் லைக்கா நிறுவனத்திற்கு ஒரு படம் பண்ணுறதா கமிட் ஆகியிருக்கிறார், இயக்குறதா. அவருக்கு அப்பா மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தாத்தா மாதிரி டைரக்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர் அவர். ஸோ ஒருவேளை தாத்தா மாதிரி டைரக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நடிகர் ஆகிறாரோ என்னவோ, அதுக்குள்ளார நம்ம போவானா. ஆனால் பரஸ்பர விவகாரத்திற்கு 250 கோடி கேட்டிருக்கிறாங்க விஜயின் மனைவி சங்கீதா. ஆனால் விஜய் 35 கோடி தான் கொடுப்பதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குதுன்னு நமக்கு தகவல். அதுவும் சேனல்கள் மூலயமா இந்த தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ டிவி சேனல்கள் மூலயமா அப்படி இருக்கிறப்போ 250 கோடிங்கிறதே கம்மி தான் விஜயை பொறுத்த வரைக்கும். அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு காட்டின சொத்து மதிப்புங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா அரசியல்வாதிகளும் முழு சொத்தையும் காட்டிட மாட்டாங்க, பிளாக்காக சில விஷயங்கள் பிளாங்காக இருக்கும் இல்லைங்களா. அப்படிங்கிறப்போ அவங்க அந்த இவர் காட்டின 800 சொச்சம் கோடி மதிப்பில் 250 கோடியும் கேட்டிருக்கிறாங்க ஜீவனாம்சமாக. ஆனால் விஜய் 35 கோடி தான் அதிலேயே கொடுக்குறதா சொல்லியிருக்கிறார். ஒரு படத்துக்கு 200 கோடி பிளாக்காகவும் ஒயிட்டாகவும் வாங்குகிற விஜய் ஒரே ஒரு படத்துலேருந்து ஒரே ஒரு படத்துக்கு காசை கூட மனைவிக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். 200 கோடி 250 வாங்குறவர். அப்படிங்கிறப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்னு பார்த்துங்க. ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான். அந்த பொண்டாட்டி பிள்ளையை விட்டு கிளைக்கு கிளை மனம் தாவும், என்ன சொல்கிறது, என்ன மங்கி மாதிரி மனுஷனுக்கு மனம் தாவும். நான் தப்பு சொல்லலை. அதுக்கு உனக்கு தாராளமாக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்களை விட்டுருன்னு விலகிற மனைவி கேட்குற ஒரு இல்லாதவன்கிட்ட கேட்கல, அவங்க இருக்கிறவங்கள்ட்ட ஒரு படத்துக்கு உங்கள் சம்பளம் 200 கோடி 250 கோடி. அப்போ மனைவிக்கே கொடுக்க மனசு இல்லாதவர் மக்களுக்கு என்னங்க பண்ணிடுவார்? தன் மக்களுக்கே கொடுக்க மனசு இல்லாத அவங்க 2 பேரையும் தான் வச்சு பார்த்துக்கிறதாவும் 35 கோடி தான் மனைவிக்கு மட்டும் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வச்சு பார்த்துப்பாரா? இவருக்கு அந்த 2 நடிகைகளை பார்த்துக்கவே நேரம் சரியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அதாவது இவரோட கிசுகிசுக்கப்படுற அந்த நடிகைகளை பார்த்துக்கவே நேரம் சரியாக இருக்கும். நான் வந்த செய்திகளை வச்சு தான் இந்த தகவலை தரேன். உடனே நீ எப்படி பேசலாம், எங்கள் தளபதி, இளைய தளபதி, மூத்த குடின்னு ஏதாவது உள்ளுக்குள்ளார வந்துடாதீங்கப்பா. உண்மையாகவே நான் சொல்கிறதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிங்க. மனைவிக்கே ஒரு பட காசை கொடுக்க மனம் இல்லாதவர் மகனுக்கும் மகளுக்கும் என்ன செய்வார்? அதை விடுங்க. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி, நீங்கள் மீன்ஸ் விசிலடிச்சான் குஞ்சுகள், நாங்கள்லாம் நினைக்கல. என்ன விவரம் புரியாத விசிலடிச்சான் குஞ்சுகள் விஜய் ரசிகர்கள் நினைக்கிற மாதிரி இவர் நாளைக்கு தமிழகத்தில் ஒரு 4 சீட்டை ஜெயிச்சிட்டா கூட மக்களுக்கு என்னங்க பண்ணுவார்? இவர் நிற்கிற தொகுதிக்கு சும்மா வாக்குறுதி கொடுக்கலாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு யார் வேணாலும் என்ன எம்எல்ஏ அலுவலகத்தில் சந்திக்கலான்ட்டு. இவர் வருவார் அலுவலகத்துக்கு? சாதாரணமாக நம்ம தெருவிலே குடியிருக்கிற எம்எல்ஏவே சந்திக்க முடிய மாட்டேங்குது நம்மளால். அப்படி இருக்கிறப்போ விஜயை சந்திக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். மனைவி தன் மக்களுக்கே செய்ய, தன் சம்பளத்தில் செய்ய மனமில்லாத விஜய் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வார்? பட்டை நாமத்தை சாத்துவார். ஒருவேளை விசிலடிச்சான் குஞ்சுகளான விஜய் ரசிகர்கள் சொல்வது மாதிரி இவர் ஒரு 4-5 தொகுதிகளை வென்றால் இதுதான் நடக்கும்.
அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.